Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. உனக்கு செய்யறது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி எனக்கு நம்ம குழந்தைக்கு என் தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செய்றாங்கல்ல, அதனாலதான் பங்கு கேக்குறியா? பெண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க. அதனாலதான் எனக்கு டவுட் வந்து வேறொரு டாக்டர் கிட்ட கொடுத்து ரிப்போர்ட் வாங்கினேன். அவரும் அதே தான் சொன்னாரு. என்கிட்ட மன்னிப்பு கேட்கல, நானும் என் அப்பாக்கு பிறக்கல, என் வயித்துல வளர குழந்தைய உனக்கு பிறக்கலடா. என்ன ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான்றதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை என்னால ஏமாத்த முடியாதுங்க. ஏமதனி, நம்ம கிருஷ்ணா மனசை மாத்திடலாம்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உனக்கே கோமதி இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல மதனி, லீலா போன வருத்தத்துல மாப்பிள்ள நேத்துல இருந்து வீட்டுக்கே வரலையே, அதான் கேட்டேன். ஏன் கோமதி, நம்ம உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலே அந்த காயம் ஆறத்துக்கே 4-5 நாள் ஆகும். நாம் என்ன அவனுக்கு சின்ன காயம் ஆக்கியிருக்கோம்? உடம்பையே 2ஆ வெட்டி போட்ட மாதிரி அந்த லீலாவையே அவங்கிட்டே இருந்து வெட்டி அனுப்பிச்சிருக்கோம். கொஞ்சம் லேட்டா தானே காயம் ஆறும். இல்ல மதனி, நாளைக்கு ரேகா வேற ஊர்ல இருந்து வரா. மாப்பிள்ள இப்படி இருந்தாருன்னா இப்ப என்ன கோமதி, அவன் என்ன ஊரை விட்டா போயிட்டான்? மனசு சரியில்லை, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான். அதோட உன் புருஷன் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்புறம் என்ன? என்னப்பா, நேத்து முழுக்க வெளியிலேயே தங்கிட்ட, ஒரு தகவலாவது சொல்லியிருக்கலாம்ல? அதான் வந்துட்டான்ல, என்னமோ செத்து போயிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? நீங்க பாட்டுக்கு நேத்து பூரா வெளியிலேயே தங்கிட்டீங்க. பாவம் மதனி, நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல தெரியுமா? நீ ஏம்மா சாப்பிடாம கஷ்டப்படுற? ஏண்டா, நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கும் போது நான் மட்டும் எப்படிடா நல்லா இருப்பேன்? உனக்கு வேணும்னா நீ ஆசைப்பட்டவன் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு நீதானடா முக்கியம். அவ பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியலம்மா. எப்படிம்மா அவளுக்கு எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது? நான் எப்படியெல்லாம் அவளை... டேய், வருத்தப்படாதடா. என்ன மாப்பிள்ள, நீங்க வந்தாலும் அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. மதனியும் அவளை பத்தியே பேசி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு தான் நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. நீ ஏமா வருத்தப்படுற? அவ என்னத்தானே உயிரோட குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டா. நீ ஏமா வருத்தப்படுற? இல்லடா, அவ உன்னோட ஆசையை மட்டும் குழி தோண்டி புதைக்கல, என்னோட நம்பிக்கையும் சேர்த்து புதைச்சிட்டு போயிட்டாடா. அவளை என் வயித்துல பிறந்த மக மாதிரி தானே நினைச்சேன். அவ இப்படி பண்ணிட்டாளே. விடமா, அவளுக்காக நீ ஏமா ஆள்ற? அதுக்கெல்லாம் அவளுக்கு தகுதியே இல்லம்மா. துரோகிமாவா? நானே அவளை மறந்துட்டு நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறேம்மா. நீ எதுக்கு மாள்ற? அக்கா, மாப்பிள்ள சொல்றதாக்கா சரி. அவ இல்லாட்டி இந்த உலகத்துல வேற பொண்ணு இல்லையா? ஆமா மாப்பிள்ள, இவர் பொண்ணுன்னதும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நாளைக்கு நம்ம ரேகா ஊர்ல இருந்து வரா. அக்கா, கிருஷ்ணாவும் ரேகாவும் சின்ன வயசா இருக்கும்போது நாம பேசி முடிவு பண்ணதானே. ரேகா வந்த உடனே
கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீ என்ன சொல்ற? எனக்கு எப்பவும் என் பையனோட சந்தோஷம்தான் முக்கியம். எதுவா இருந்தாலும் அவங்கிட்டே கேட்டுக்கோ. நீங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா, இப்போதைக்கு எனக்கு இந்த காதல் கல்யாணங்கிற வார்த்தையை கேட்டால எரிச்சலா இருக்கு. தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் அதுக்கு சொல்ல மாப்பிள்ள. ரேகா நீங்க நினைக்கிற மாதிரி காசி, நிலைமை தெரியாம பேசாத. அவன் தான் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்றான்ல, விட்டுரு. எது நடக்கணும்னு இருக்குதோ அது விதிப்படி நடக்கட்டும், அவ்வளவுதான். இத பாரு, நீ மேல போய் ரெஸ்ட் எடு. நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன், போ. போயிட்டானா? டேய், இப்ப அவன் ரொம்ப காயப்பட்டிருக்கான். நாளைக்கு இந்த காயத்துக்கு மருந்தாதான் நம்ம ரேகா வந்துருவாள்ல. அதுக்கப்புறம் நாம இதுக்கு அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு, அவனே வந்து ரேகாவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நம்ம கிட்ட கேட்க போறான். என்ன கோமதி அமைதியா இருக்க? நான் நினைக்கிறதா நீங்க சொல்லிடுறீங்களே, அப்புறம் என்ன மதனி? ஏம்மா, என்ன லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்க? போட்ட கல்லு போட்ட மாதிரியே இருக்கு. சம்பளம் மட்டும் ஒழுங்கா வாங்கிக்கிறல்ல, அப்ப வேலை ஒழுங்கா செய்யணும்ல. என்னம்மா வேலை செய்யற நீ? மேஸ்திரி என்ன, அவளை திட்டாதீங்க என்ன, கர்ப்பமா வேற இருக்கா. முன்ன பின்ன இந்த வேலை செஞ்சு பழக்கம் இருக்காது இல்லையா? நான் என்ன ட்ரைனிங் சென்டரை வச்சு நடத்துறேன் புதுசா வரவங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்கு? நீங்க தானே என்ன வேலைக்கு சேர்த்துக்கலாமான்னு கேட்டதுக்கு சரின்னு சொன்னீங்க. சொன்னம்மா, அதுக்காக வேலை செய்யாம இப்படி உட்காந்துருக்க சொன்னா? உங்களுக்கு என்ன, வேலை ஒழுங்கா நடந்தா போதும்ல, அவ வேலையை சேர்த்து நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்கண்ணே. இன்னும் 10 நிமிஷத்துல நானும் வள்ளியும் சேர்ந்து அந்த கல்லை உடைச்சிடுறோம். ஆமா மேஸ்திரி, நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். போதுமா உங்களுக்கு? நீங்க கிளம்புங்க. அதுக்கு சொல்லலம்மா, அது புள்ளத்தாச்சி பொண்ணு. முடியலன்னா 4 நாளைக்கு வராம இருக்கலாம்லம்மா. இப்படி எதுக்கு வந்து கஷ்டப்படணும்? என்னென்ன பண்றது? வயித்துல புள்ள மட்டும் இருந்தா பரவாயில்ல, கூட பசியும் இருக்கே. சரி சரி பாருமா. ஏமா, அந்த பொண்ணையும் கொஞ்சம் பார்த்துட்டு சீக்கிரமா வேலையை முடிக்குமா, மணி ஆகுது. லீலா, மேஸ்திரி எப்பவுமே இப்படித்தான், தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவாரு. ஆனா ரொம்ப நல்லவரு, நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. லீலாவை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வள்ளி. பாவம், நல்லா வாழ்ந்த பொண்ணு இங்க இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஏன் லீலா, இதுக்கெல்லாம் காரணமான அந்த பாவி பையன் உன்னை வந்து பார்த்தானா? அவன் மனசு மட்டும் கல்லா இல்லாம இருந்திருந்தா நான் எங்க இந்த கல்லை உடைக்க போறேன்? என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒண்ணு ஜாதகம் நல்லா இருக்கணும், இல்ல அந்த கடவுளாவது சாதகமா இருக்கணும். எனக்கு ஜாதகமும் சரியில்லை, கடவுளும் சாதகமா இல்ல. என் தலையில எழுதின எழுத்த திருத்தி எழுதவ முடியும்? விதி விட்ட வழியில போக வேண்டியதுதான். இளவரசி, இளவரசி எங்க போயிட்டா? இளவரசி, குளிச்சிட்டு இருக்கேங்க. அப்படியா? சரி, மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், டேபிள் மேல வைக்கிறேன், எடுத்துக்கோ. சரி.
அந்த ஃபோன் டேபிள்ல வச்சிருக்கேன் பாரு. இங்க இல்லைங்க. ஃபோன் பக்கத்துல தான் வச்சேன், சரியா பாரு. இங்க இல்லைங்க. இல்லையா? அங்கதானே வச்சேன். என்ன இது? இங்கதானே வச்சேன், அதுக்குள்ள எப்படி மாயமா போச்சு? கயல், என்ன மாமா? இங்க இருந்த பூ எடுத்தியா? ஐயோ மாமா, இது நீங்க வாங்கி வச்ச பூவா? ஜானகி அக்கா தான் எனக்காக வாங்கி வச்சிருக்கான்னு தெரியாம எடுத்து வச்சிட்டேனே. இளவரசி நான் வேணா எடுத்து தந்துட்டுமா? இல்ல வேணாம். தலையில வச்ச பூவை எடுக்க கூடாது. பூ இருந்தா எடுத்து வச்சுக்குவியா? கேட்கலாம் இல்ல. சரி விடுங்க, ஏதோ தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டா. சாரி மாமா. சாரி இளவரசி. சரி பரவாயில்ல. இந்த ஷாம்லியை பாருங்க, 4 நாளா நோட்ட காலம் சொல்லிட்டு பார்த்தா இங்க கொண்டு வந்து கைல்விழி பார்க்க கூடாதுன்னு தான் இங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருப்பா. இளவரசி, அக்கா இந்தா. ஏன்க்கா? நான் வந்து எடுத்துருப்பேன். எல்லாம் இருக்கட்டும். சுப்பிரமணி, ஆ? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்க நீ. ஒன்றும் இல்லை, ஜோசியர் குலதெய்வம் கோயிலுக்கு போக சொன்னார்ல, நாளையிலேருந்து வளர்ப்பெற ஆரம்பிக்குது. எப்போ போறீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா. இல்லக்கா, லோன் விஷயமா மேனேஜர் நாளைக்கு தான் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்கு எப்போ கிளம்புறது என்னன்றது முடிவெடுக்கணும். சரி, அதை முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்புற வழியை பாருங்க. அதுக்கப்புறமா ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. அண்ணி, கம்பெனிலையும் கொஞ்சம் பேக்கிங் வேலை இருக்கு, அதனால ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் கிளம்புறோம். சரி, ஏதோ சீக்கிரமா கிளம்புங்க. சரி நீ. இளவரசி, நீங்க இங்க மட்டும் இல்ல, உலகத்துல எங்க போனாலும் உங்களை நான் ஒண்ணு சேரவே விட மாட்டேன். வாடகண்ணா, வாமா. அப்பா, பயந்துட்டீங்களா? பயந்துட்டாருப்பா. ஹாய் அத்தை. ரேகா கண்ணு. ரேகா அம்மா, எப்பமா வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ரேகா, அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. என்ன மாமா, இன்னும் நீங்க அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லையா? ஏன் மாமா, இத்தனை நாள்ல என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாளாவது என்கிட்ட போன் பண்ணி பேசிருப்பீங்களா? இல்ல நம்ம மாமா பொண்ணு பெங்களூர்ல தானே படிக்கிறா, அவளை தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம், போய் பார்த்துட்டு வருவோன்னு ஆசையா ஒரு நாளாவது வந்து பாத்தீங்களா? சரி, அத கூட விட்டுருங்க. கட்டிக்க போற பொண்ணு இன்னைக்கு ஊர்ல இருந்து வராளே, ஏர்போர்ட்லயாவது வந்து ரிசீவ் பண்ணீங்களா? நீங்க இப்படி பட்டும் படாம இருந்தீங்கன்னா எந்த பொண்ணுக்கு மாமா உங்களை பிடிக்கும்?
பட் நீங்க இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க இடத்துல வேற எந்த ஆம்பளை இருந்தாலும் என் நேரம் போன் போட்டு வழியறதும் நேர்ல வந்து பாக்குறதுமா இருந்திருப்பான். ஆனா இப்படி நீங்க எதுவுமே பண்ணாம கெத்தா இருக்கீங்க பாத்தீங்களா? அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போற என்கிட்டயே நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நிச்சயம் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தி இருக்கவே மாட்டீங்க. Am I right? ஆமா மாமா, நான் கல்யாணத்தை பத்தி நினைக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவரா இருக்கணும். என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவரா இருக்கணும். இப்படி எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பேன். நான் நினைச்ச மாதிரியே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அதுக்கு நான் கடவுளுக்கு தான் மாமா நன்றி சொல்லணும். என்னம்மா எடுக்கிற? சொல்றேன் மாமா, நான் பெங்களூர்ல இருந்து உங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் போட்டுட்டு வாங்க. போடிங்க மாமா. குடுமா. டேய், ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கல்ல, போய் போட்டுட்டு வாடா. புடி. வாங்க மாப்ள. சரி, நீ போய் குளிச்சிட்டு வா. சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு. நோ நோ மாமா, அந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்காருன்னு பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். வாவ், சூப்பரா இருக்கு மாமா. சூப்பரா இருக்குல்ல அத்தை? ரேகா, அவனை நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது எப்படி அளவெடுத்த மாதிரி ட்ரெஸ்ஸை கரெக்டா கட்டி வந்திருக்க? அத்தை, கட்டிக்க போறவரு இப்படிதான் இருப்பாருன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அந்த உருவமாவே மாமா இருந்திருக்காரு. சரி வாமா. மாமா, ஜஸ்ட் 10 minutes. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். லீலா விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லிடாதடா. பாவம், ரேகா உன் மேல எவ்வளவு ஆசையா இருக்காடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மேனேஜரை பார்க்க வந்திருக்கோம். சார் இன்ஸ்பெக்ஷன் விஷயமா வெளில போயிருக்காரு. இன்னைக்கு வரது சந்தேகம் தான். ஆக்சுவலா 2 நாளைக்கு அப்புறமா வர சொன்னாரு. அதனால தான் வந்திருக்கோம். அதை பத்தி எனக்கு தெரியாது. வேற ஏதாவது டீடைல் வேணும்னா அந்த லாஸ்ட் கேபின்ல இருக்கார்ல, அவரை போய் பாருங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நாங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் லோன் விஷயமா மேனேஜர்கிட்ட பேசியிருந்தோம். ஆனால் அவர் வெளியில் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிக்காக லோன் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாம் சார். லோன் மேட்ரு ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. சரி சார். நேற்று கூட மேனேஜர் பேசியிருந்தாரு. இப்போ மேனேஜர் வெளியே போயிருக்காரு, பார்க்க முடியாது. ஓ, அப்போது சார் நாளைக்கு வந்து பார்க்கலாமா? இல்லைங்க, நாளையிலேருந்து ஒரு வாரம் லீவு. சார், அப்போ இன்னைக்கு பார்க்கணுன்னா எங்கே போய் பார்க்கலாம்? கிரகம்பாக்கம் இருக்குல்ல, அதில் வாட்டர் டேங்க் பேக் சைடு ரெயின்போ பில்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சரி சார். அந்த பில்டிங்க்கு நாங்கள் தான் பேங்க் லோன் கொடுத்துருக்கோம். இது விஷயமா தான் சார் அந்த சைட்டுக்கு போயிருக்காரு. உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் சாரை பார்க்கலாமே. இதில் என்ன சார் சிரமம் இருக்கு? நாங்கள் அங்கேயே போய் பார்க்குறோம். கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க மேம். தேங்க்யூ. ஹே, இந்தாடி உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி. தேங்க்யூ டி. ஆமா, போனவர் ஒரு பொண்ணு பார்த்துட்டு போனவங்க என்னடி சொன்னாங்க? ஒண்ணுமே சொல்லலடி.
நம்ம பிரின்சிபல் மேடம் முன்னாடி நிக்கிற அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி டோட்டலா சைலண்ட் ஆயிட்டாங்க. என்னடி ஆச்சு இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? நான் எதுக்கடி வருத்தப்படணும்? அவங்க இப்படி சைலண்ட் ஆனதுக்கு காரணமே நான் அவங்களுக்கு அனுப்பின லெட்டர் தாண்டி. லெட்டரா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, பொண்ணு கேரக்டர் சரியில்லை, காலேஜுக்கு போறேன்னுட்டு ஒரு பையன் கூட சுத்துறா, அப்படி இப்படின்னு ரீல் சுத்தி அனுப்பிட்டேன்டி. எதுக்குடா வம்புன்னு அவங்களும் ஒதுங்கிட்டாங்க. ஏண்டி பையனை உனக்கு பிடிக்கலையா? எனக்கு அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லடி, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் தேவையாங்கிறது தான் பிரச்சனை. ஏண்டி? பாவண்டி எங்க அப்பா, உனக்கு தான் தெரியுமே, எங்க அம்மா சாகும்போது எனக்கு 7 வயசு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அவரு நினைச்சிருந்தா என்ன காரணம் காமிச்சு எங்க அம்மா போன அடுத்த மாசமே இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா எங்க அப்பா அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? எனக்காக. அப்படிப்பட்ட அப்பாவை வயசான காலத்துல தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியும்? இதுக்காக காலம் பூரா கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க போறியா? நான் அப்படி சொல்லலடி. அட்லீஸ்ட் நான் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போய் கொஞ்ச நாளாவது அவரை நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். இத பலமுறை அப்பா கிட்ட சொன்னேன், ஆனா அவர் கேக்குற மாதிரி தெரியல. அதான் இப்படி செய்ய வேண்டியதா போச்சு. பெரிய விஷயம்டி. ரியலி யூ ஆர் கிரேட். ஹலோ, எப்போ? எந்த ஹாஸ்பிட்டல்ல? இப்ப எப்படி இருக்காரு? நான் உடனே கிளம்பி வரேன். ஏய், என்னாச்சு மகா? யார் ஹாஸ்பிட்டல்ல? எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. சரி சீக்கிரம் வா. நீ முதல்ல அழாத, வண்டிக்கிட்ட போய் நில வரேன். எவ்வளாச்சு? 80 rupees. நீ அழாதடி. எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதோ ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதடி, எதுவும் ஆகாது. நீ முதல்ல பதட்டப்படாம தைரியமா இரு. சிஸ்டர், இங்க பரந்தாமன் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இங்க தான் சேர்த்துக்கிறதா போன் வந்தது. ஆமா, நீங்க? அவரு என் அப்பா தாங்க. விஜய், இங்க கொஞ்சம் வாங்க. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல தலையில அடிபட்டு அட்மிட் ஆயிருக்காரு இல்லையா? ஆமா. அவரோட பொண்ணா இவங்கள டாக்டர் ஸ்ரீதர் சார் கிட்ட கூட்டிட்டு போங்க. வாங்க. பாடி விட்டமின்ஸ் கம்மியா இருக்கறனால இந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்க. உட்காருங்க. ஆமா, உங்க 2 பேர்ல யார் அவரோட டாக்டர்? இவன் தான் சார். அப்பா எப்படி சார் இருக்காரு? நத்திங் டு வரி. சரியான நேரத்தில் ஒருத்தர் அவர் இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்காரு. அதனால தான் உங்கள் அப்பாவை நாங்கள் ஈஸியாக காப்பாற்ற முடிஞ்சது. 2-3 நாளில் ரெக்கவரி ஆயிடுவார்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? என்னோட கடமையை தான் நான் செஞ்சுருக்கேன். உங்கள் அப்பாவை சரியான நேரத்தில் கொண்டாந்து சேர்த்தார் இல்லையா, அவருக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம்மா, உங்கள் அப்பா உடம்புல ஒரு ரத்தம் கூட அவரோட ரத்தம் தான். அவர் எங்க இருக்காரு சார்? பிளட்டு கொடுத்த டயர்ல ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருமா. அவரை பார்க்கலாமா சார்? இருமா. சார் சொல்லுங்க சார். பிளட் கொடுத்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அவரை கொஞ்சம் ரூம்க்கு வர சொல்லுங்க. ஓகே சார். இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவாரு. வாப்பா. இவர்தான் உங்க அப்பாவை காப்பாத்தினார். இவர் மாதிரி நல்லவர் தாமா இந்த உலகத்துக்கு தேவை. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நானே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடான்னா எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சார் நான் கிளம்புறேன் சார். மெக்கானிக் ஷெட்டில் தேடுவாங்க. சரி, போயிட்டு வாங்க.
இன்னைக்கு எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டாம். நாளைக்கு ரொட்டீனாக ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? சரி, போயிட்டு வாங்க. கிளம்புறேங்க. நீங்க என் அப்பா உயிரையே காப்பாத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு கைமாறா என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். இதை பாருங்க, எனக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கங்க. வயசான காலத்துல தயவு செஞ்சு வெளியெல்லாம் அவரை அனுப்பாதீங்க சார். நான் கிளம்புறேன் சார். இங்க இருந்தா மறுபடியும் ஏதாவது வேணுமான்னு கேட்டு என் மனசை காயப்படுத்திடுவாங்க. வரேன் சார். ஓகே. சார், என் அப்பாவை போய் பார்க்கலாமா சார்? பார்க்கலாமா? ஐசியூவில் வச்சுருக்கோம். ஒரு 1/2 hour கழித்து டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள். சிஸ்டர்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் மெடிசன்லாம் எழுதி தரேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே சார். டேய், என்னடா ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் நம்ம பிளான் படி நடந்துச்சா? 100% சக்ஸஸ். போதாத்துக்கு அந்த டாக்டர் வேற என் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. டேய், டாக்டர் இம்ப்ரெஸ் ஆகி என்னடா பிரயோஜனம்? நிர்மலா இம்ப்ரெஸ் ஆனாலா? அதை சொல்லு. எப்பவுமே ஸ்ட்ரைட்டா வர பாலை விட இந்த பவுன்ஸ் ஆகி வருது பார்த்தீங்களா பால், அதுக்கு தான் பவரே அதிகம். அதனால தான் ஃபாஸ்ட் பால் அவுட் ஆகாத பேட்ஸ்மேன் கூட ஸ்பின் பாலில் கவுந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு பால் மெக்கானிக் ஷெட்டில் போட்டேன். 2வது பால் பார்க்கில். இன்னைக்கு போட்டது 3வது பால். அந்த டாக்டர் என்னை புகழ்ந்து பேசினதும் நான் அப்பாய் மாதிரி வேஷம் போட்டதையும் பார்த்து அவ இப்பயே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டா. அங்கிள், நீங்க வேணா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவளை க்ளீன் போல்ட் ஆகி காமிக்கிறேன். அதெல்லாம் சரிதான். நாளைக்கு மேட்ரு ஒர்க் அவுட் ஆனோன்னு என்ன மறந்துடாடா. உனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா. நீங்க என்ன ரிஸ்க் எடுத்தீங்க? ஏன் கேட்க மாட்டேன்? நீ பாட்டுக்கு அந்த பொண்ணோட அப்பா மேல வண்டி ஏத்திட்டு நிக்காம போன்னு சொல்லிட்ட. எவனாவது பப்ளிக் துரத்திட்டு வந்து என்ன பிடிச்சிருந்தானா நான் தான்டா அடி வாங்கியிருப்பேன். அதான் யாரும் வரலல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பில்டப்பு? இப்படி பேசுறதுனால உங்களை கழட்டி விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. நான் ஜெயிச்சதும் நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எனக்கு அது போதும்டா. அதுக்காக எத்தனை பேர் மேல வேணாலும் வண்டி ஏத்த சொல்லு, நான் ஏத்துறேன்டா. என் மேல ஏத்துறாதீங்க. டேய், என்னடா நீ? சரி, நீ இங்கே இரு, நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாண்ணா. அண்ணே, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ரெயின்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எதுனா? இதான். இங்க பேங்க் மேனேஜர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அவர் மாடியில் தான் இருக்காரு, போய் பாருங்க. சரிண்ணே. மேனேஜர் சார், வணக்கம் சார். வாங்க. நான் பேங்க்குக்கு போயிருந்தேன். நீங்க எங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் டைரக்டா இங்கேயே வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, பரவாயில்ல. சாரி சார், இங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றோம். இட்ஸ் ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். சார் தான் ரெயின்போ பில்டர்ஸோட ஓனர். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். பரவாயில்ல, உட்காருங்க சார். ப்ளீஸ் உட்காரு. குடிக்க ஏதாவது கொண்டாப்பா. ஓகே சார். சொல்லுங்க சார். நீங்க பாருங்க சார், நான் வெயிட் பண்றேன். உங்க ஃபைலை கொடுங்க.
லீலா இங்க என்ன பண்ற? செங்கல் எடுக்கிறதுக்காக வந்தேன் சார். செங்கல் எடுத்துட்டா போக வேண்டியதானே? இங்க என்ன பண்ற? இதை எடுத்துட்டு போயிடுறேன் சார். சரி 4 மோர் வாங்கிட்டு வா. யாருக்கு சார்? ஓனருக்கு. சீக்கிரம் வா. லோன் வாங்குறதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்கல்ல, இந்த ஆர்வம் லோன் வாங்குறதுல மட்டும் இருக்கக்கூடாது, பிசினஸ் டெவலப் பண்றதுல இருக்கணும், லோனை திருப்பி கட்டுறதுலயும் இருக்கணும். பாத்துக்கங்க. கண்டிப்பா சார். அக்கா, என்னம்மா? எனக்கு கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்கு. இந்த மோரை ஓனர் கிட்ட கொடுத்துடுறீங்க? சரிம்மா. உனக்கு ஏதாவது மாத்திரை வேணுமா? ஆஹா வேணாக்கா. சரி நீ போய் உட்காரு, நான் கொடுத்துக்கிறேன். சரிக்கா. சார் முதல்ல சார் கொடு, அவங்களுக்கு கொடு. இந்தாங்க சார். சார் கொடுங்க. எடுத்துங்க சார். இந்தாங்க சார். நான் பார்த்துட்டேன். நாளைக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என்ன ஏதுன்னு டீடைல் சொல்றேன். சரி. ஓகே அப்புறம் சார். கிளம்புறோம். சரி. Thank you, பரவாயில்ல. sir. வரோம் சார். வாங்க. வரோம். சரிம்மா. அப்புறம் இந்த ஓஎம்ஆர்ல ஐடி காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருந்தீங்களே, எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க? இன்னும் 2 months ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். லோன் சாங்ஷன் ஆடும் நினைக்கிறேன். சாங்ஷன் ஆட்டா அப்புறம் நீங்க பெரிய பிசினஸ் மேன். அப்புறம் என்னெல்லாம் கண்டுப்பீங்களோ மாட்டீங்களோ? யாரு? நானா பிசினஸ்மேன்? இந்த கம்பெனிக்கு ஓனரே நீங்க தான்மா. நான் ஏதோ வேலை பார்க்குற வேலைக்காரன் தான். கொஞ்சம் சம்பளம் போட்டு கொடுங்க ஓனரம்மா. அப்படியே சொல்றீங்க? ம். இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்க ஓனரம்மா. என்னடி இங்கதான் இருப்பாருன்னு சொன்ன, ஆளையே காணோம். வாடி போய் தேடி பாப்போம். ரோஷன், ரோஷன், என்னங்க இவ்வளவு தூரம்? உங்களை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலான்னு வந்தோம். என்ன? இவ உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா, இவங்க எதுக்கு எனக்கு நன்றி சொல்லணும்? என்னங்க நீங்க அதுக்குள்ள இவ்வளவு மறந்துட்டீங்களா? இவளோட அப்பாவை தான் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பிளட் கொடுத்து காப்பாத்துனீங்க. அவரோட பொண்ணா நீங்க? ஆமா சார். அன்னைக்கு டாக்டர் ரூம்ல வச்சு பார்த்தேன், அதான் சரியா கவனிக்கல. சாரி. பரவாயில்ல சார். ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். கேட்டேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அனாவசியமா யார் வீட்டுக்குமே போறதில்ல. சரி, நீங்க அவ வீட்டுக்கு போகலனாலும் பரவாயில்ல. அவ அப்பாவோட உயிரை காப்பாத்தினதுக்காக நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறா. அதையாவது மறுக்காம வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க சார். சார் வாங்கிக்கோங்க. எதுக்குங்க இது? அப்பா உயிரை காப்பாத்தினதுக்கா? ஆமா சார். என்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சந்தோஷத்துல இருக்கேங்க. இப்படி பணத்தை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த பணத்தை கொடுக்கல சார், ஒரு மரியாதைக்கு கொடுக்குறேன். இந்த பணத்தை நான் வாங்கினா எனக்கே என் மேல இருக்கிற மரியாதை போயிடுங்க.
அன்னைக்கு உங்க அப்பா ரோட்ல அடிபட்டு கிடந்ததை பார்த்தப்ப அவரை காப்பாத்தினா நீங்க வந்து நன்றி சொல்லுவீங்க இல்ல பணம் கொடுத்து மரியாதை செய்வீங்கன்னா யோசிச்சு செய்யலங்க. பாவம், ஒரு மனுஷன் உசுருக்கு போராடிட்டு இருக்காரு, அவர் உசுரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சேங்க. கூடி நின்று வேடிக்கை பார்த்தவங்கலாம் ஆக்சிடென்ட் கேஸு போலீஸ் கேஸ் ஆகிடும்னு என்னை பயமுடுத்தினாங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதுக்கு காரணம் நான் தற்கொலை முயற்சி பண்ணி சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தவங்கண்ணா. எனக்கு தாங்க தெரியும் உயிரோட மதிப்பு என்னன்னு. உயிர்ன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. ஆஃப்டர் ஆல் காசு கொடுத்தாத ப்ளீஸ் கேவலப்படுத்தாதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. என்னடி ப்ளீஸ் போயிருங்க. மிஸ்டர் சண்முகம், உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. போலீஸுக்கு படிக்கும்போதே பார்ட் டைமாக மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம் சார், நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் சார் படித்தேன். வெரி குட். ஒரு மேனேஜருக்கு தேவையான எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்குது. பட் அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிறது ஒரு நல்ல ஜாப், பவர்ஃபுல்லான போஸ்டிங். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த வேலைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? வெரி சிம்பிள் சார். உங்களுக்கே தெரியும், போலீஸுங்கிறது வெறும் டியூட்டி மட்டும் இல்லை, பப்ளிக் சர்வீஸ். அந்த பொசிஷனில் இருக்கனா சட்டத்துக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு விரும்பினேன். பட் என்னுடைய சூழ்நிலையும் டிபார்ட்மெண்ட்டுடைய சூழ்நிலையும் அதுக்கு ஒத்து போல. கடைசி வரைக்கும் குற்ற உணர்ச்சியோட வேலை பார்க்குறத விட அந்த ஜாபை ரிசைன் பண்ணுறதே மேலுன்னு தோணுச்சு. ஸோ ஐ ரிசைன் மை ஜாப். அது மட்டும் இல்லை, பேசிக்காக எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் தான் ஆசை. சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கள். நான் இந்த ஜாபில் இருந்தேன்னா இன்னொரு 10 வருஷத்தில் தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க முடியும். இதே நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை வருஷம் இருந்தாலும் தனியாக போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்க முடியுங்களா? சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். நோ 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 நோ, இட்ஸ் ஓகே. ஐ லைக் யுவர் ஆன்சர். யூ ஆர் அப்பாயிண்டட். சார்? எஸ், நான் எதிர்பார்க்குற எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. ஸோ யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் மேனேஜர் மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் இருக்கிற நம்மளோட 30 கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்கள் தான் பிஸ்னஸ் ஹெட். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் நாளைக்கே வந்து நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் சண்முகம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ அம்மா, நான் தரகர் முருகன் பேசுறேன். சொல்லுங்க, நான் ராஜேஸ்வரி தான் பேசுறேன். அம்மா, நான் மாப்பிள்ளை வீட்டில் பேசிட்டேன். அடுத்த வாரம் மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் உங்களை நேர்ல பார்க்க வர்றேன்னு இருக்காங்க. அப்படிங்களா? நானே அவங்கள கூட்டிட்டு வரேன். 2 குடும்பமும் என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷங்க. கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் கலந்து பேசுவோம். சரிங்கம்மா, நான் வச்சிடுறேன். வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரிங்க. நிம்மி, தரகர் இப்பதாம்மா ஃபோன் பண்ணாரு. மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டாராம். அடுத்த வாரம் பையனோட அப்பாவும் அம்மாவும் மட்டும் பார்க்க வராங்களா. ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. எப்படியோ வர இடம் நல்ல இடமா இருந்ததுன்னா நிம்மி கல்யாணம் சீக்கிரமே முடிஞ்சிடும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அவளை கூப்பிடு. இப்பயே நம்ம சொல்லிடுவோம். இல்லைன்னா அவ பாட்டுக்கு மாப்பிள்ளை வர நேரத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு போயிட போறா. கூப்பிட அவளை. சரி. நிம்மி, என்ன நீ? அம்மா கூப்பிடுறாங்க, வா. என்னவா?
எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான். வா. படிச்சிட்டு இருக்கல நீ. ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு போடா. வா. என்னம்மா? ஏண்டி நிம்மி எவ்வளவு நேரமா கத்திட்டே இருக்கேன், காதுலயே விழலையா? வீட்டுக்குள்ளேயே கூப்பிடறதுக்கு உனக்கு ஒரு ஆளு. அப்படி என்னதான் கம்ப்யூட்டரையும் செல்லையும் நோண்டிக்கிட்டு இருப்பேன் எனக்கே தெரியல. இப்ப என்ன விஷயம் சொல்லுமா? ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. எங்கேயும் வெளியில போய் சுத்திட்டு இருக்காத. எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு அவங்க வரும்போதாவது ஒழுங்கா வீட்டில் இரு. அதான் முன்கூட்டியே அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். என்னோட கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? என்னது? என்ன அவசரமா? உனக்கு வேணா அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா பிள்ளைங்களுக்கு எப்பப்ப என்னென்ன செய்யணுங்கிறது பெத்தவங்களுக்கு தான் தெரியும். இங்க பாருமா, எனக்கு இப்ப படிக்கணும். எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்ப நான் வந்து உன்கிட்ட சொல்றேன், மாப்பிள்ளை பார்த்து கட்டி வை. அதை விட்டுட்டு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத. நிம்மி, என்ன சொல்றத புரிஞ்சுக்காம பேசுற அளவுக்கு நீ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. இப்போ உன் படிப்பை விட உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம் நீ நினைச்சனா என்ன படிக்க விடு. ஏய், கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலங்கிற அளவுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு பிரச்சனையே கல்யாணம் தான். என்னடி சொல்ற? இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் வேணாம் வேணாம். கல்யாணம் வேணாம்னா சாமியார போறியா? ஏண்டி, அன்னைக்கு கல்யாண பேச்சை எடுக்கும் போது இடிச்சிட்டு தான் போன, இப்ப என்ன வந்துச்சு? நான் இப்போதைக்கு தான் வேணான்னு சொல்றேன். அதான் ஏன்னு கேக்குறேன். அதான் நான் படிக்கணும்னு சொல்றேன்ல. இதெல்லாம் ஒரு காரணமா என்னால ஏத்துக்க முடியாது. நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீ சம்மதிக்கல, என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் மிரட்டினா நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறீங்களா? என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். நிமி, நிமி, இல்லடி. ஆண்டி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆண்டி, பின்ன பாருமா எப்படி எடுத்து பேசிட்டு போறான்னு. என்ன ஆண்டி, அதுக்காக இப்படி உயிரை விட்டுடுவேன்னு அபசகுணமா பேசுறதா? இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க ஆண்டி. உண்மைதாம்மா சொல்றேன். இவன் மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணா நான் சொன்னது நிச்சயமா நடக்கும், பாத்துட்டே. ஆண்டி ப்ளீஸ், அவ சின்ன பொண்ணு தானே, நாம தான் அவளுக்கு பக்குவமா சொல்லணும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் போய் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். என்ன நிம்மி, அம்மா தான் ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னா நீயும் அப்படி பேசிட்டு வருவ? இது பாரு நிம்மி, உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கணும் அம்மா. உன் கல்யாண விஷயத்துல மட்டும் தப்பாவா முடிவெடுத்துட்டு போறாங்க? அவங்க எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் பெத்தவங்க நமக்கு செய்யற கடமை. அவங்க கடமையை எப்ப செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? இங்க பாருங்க, உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். அதை காப்பாத்திக்கணும்னா என் பர்சனல் விஷயத்துல தலையிடாம இருங்க. சரி நிம்மி, நீ கோவத்துல இருக்க. இந்த நேரத்துல நான் மட்டும் இல்ல, வேற யாரு என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. உன் கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பேசுறேன். தேவையில்ல, என்கிட்ட யாரும் எதுவும் பேச தேவையில்லை. என்ன சொல்றான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்புறம் பேசிக்கலாம். என்ன சொல்றான்னு கேட்டேன். அவ ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். மொண்ணாங்குட்டி டென்ஷன். எக்ஸாம் வருது, அந்த டென்ஷன்ல இருப்பா. என்ன பெரிய எக்ஸாம்? இத்தனை நாள் படிச்சுட்டு தானே இருந்தா, இப்ப என்ன புதுசா படிக்கிறா? ஆண்டி, ஏற்கனவே அவ உங்க மேல கோவமா இருக்கா. நீங்க ஒண்ணு பேச, அவ ஒண்ணு பேச, இந்த வாக்குவாதம் இன்னும் பெருசாதான் ஆகும். அதுக்காக நினைச்சு நினைச்சு பேசிட்டு இருப்பாளவ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அடுத்த வாரம் தானே வராங்க, அதுக்குள்ள நான் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். சரியா? நீங்க வாங்க முதல்ல.
நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்படி மெக்கானிக் ஷாப்ல வந்து வேலை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எப்படியெல்லாம் நான் காதலிச்சேன் தெரியுமா? குழந்தைக்கு ஆசாசியா கட்டின மணல் வீட்டை அலை வந்து அடிச்சுட்டு போன மாதிரிதான் என் வாழ்க்கை ஆயிடுச்சு. முக்கியமான விஷயமா தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? தாமரை பார்க்க இளவரசி வந்திருக்கா சார். இனிமே தாமரை குழந்தை இளவரசி தான் வளர்க்க போறாளா? இளவரசி வளர்க்க போறாளா? ஆமா சார். அது மட்டும் இல்ல, தாமரை இளவரசிக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்கா சார். இப்ப என்ன, நான் காலேஜுக்கு போக கூடாது, நீ சொல்ற மாப்பிளைய நான் கட்டிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ முடியும். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.